வணக்கம். இன்னைக்கு நாம 10ஆம் வகுப்பு கணக்குல இருந்து ஒரு முக்கியமான கணக்க ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கணக்கு விதிய எப்படி ஒரு படமா மாத்துறது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான கேள்வி இதுதான். ஒரு சின்ன மேத்ஸ் ரூலை எப்படி ஒரு படமாவோ இல்ல ஒரு லிஸ்டாவோ மாத்துறது? இதுதான் நம்ம இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து சால்வ் பண்ண போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சவால். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு கணக்கையும் தீர்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கையில என்னென்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க இந்த கணக்குக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல பாத்திரலாம். நம்ம கிட்ட 2 செட் நம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு கணம் ஏ, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னொன்னு கணம் பி, இது நம்மளோட எண்டிங் பாயிண்ட். இப்போ இந்த 2 செட்டுக்கும் நடுவுல ஒரு தொடர்பை, ஒரு பாலத்தை நாம உருவாக்க போறோம். இதுதாங்க அந்த மேஜிக் ஃபார்முலா, இல்லன்னா விதி. y = x - 2. இதுதான் நமக்கான வழிகாட்டி. கணம் ஏல இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் கணம் பில இருக்கிற எந்த நம்பரோட ஜோடி சேர்க்கணும்னு இந்த ஒரு ரூல் தான் நமக்கு சொல்லப் போகுது. சரி, இப்போ நாம வேலையில இறங்கலாம். கொடுத்திருக்கிற அந்த விதிய வச்சு கணம் ஏல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் சரியான ஜோடிய கணம் பில இருந்து கண்டுபிடிக்கலாமா? வாங்க பாருங்க. இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். கணம் ஏல இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இத திரும்ப திரும்ப செய்ய போறோம். ரொம்ப சுலபம், கொஞ்சம் கவனிங்க போதும். முதல்ல கணம் ஏலேந்து 3 எடுத்துக்கலாம். நம்ம ரூல் என்ன? y = x - 2. அப்போ y = 3 - 2, ஆன்சர் 1. இப்போ இந்த 1 கணம் பில இருக்கான்னு பாருங்க. ஆமா இருக்கு. அப்ப நம்ம முதல் ஜோடி 3, 1. சூப்பர். அடுத்து 4 எடுத்தா y = 4 - 2, ஆன்சர் 2. இந்த 2வும் கணம் பில இருக்கு. அப்ப நம்ம அடுத்த ஜோடி 4, 2. அருமை. சரி, இப்போ மீதி இருக்கிற நம்பர்ஸ பார்க்கலாம். xக்கு பதிலா 5 போட்டா y = 5 - 2, நமக்கு கிடைக்கிறது 3. இந்த 3 கணம் பில இருக்கா? இருக்கு. அப்போ நம்ம ஜோடி 5, 3. கடைசியா xக்கு 7 போட்டா y = 7 - 2, விடை 5. இந்த 5வும் கணம் பில இருக்கு. அப்போ கடைசி ஜோடி 7, 5. அவ்வளவுதான். நம்மகிட்ட இப்போ எல்லா கரெக்டான ஜோடிகளும் ரெடியா இருக்கு. இப்போ நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த ஜோடிகளை, அதாவது நம்மளோட ஆன்சரை சில வித்தியாசமான, அதே சமயம் ரொம்ப பயனுள்ள வழிகள்ல எப்படி காட்டலான்னு பார்க்கலாமா? முதல் முறைக்கு பேரு அம்புக்குறி படம். இது என்ன பண்ணும்னா, நாம கண்டுபிடிச்ச இணைப்புகளை நாம கண்ணால பார்க்கறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு படமாவே காட்டிடும். இங்க பாருங்க, அம்புக்குறி படம் எவ்வளவு தெளிவா நம்ம வேலைய காட்டுது. கணம் ஏல இருக்கிற 3ல இருந்து கணம் பில இருக்கிற 1க்கு ஒரு அம்பு போகுது. அதே மாதிரி 4ல இருந்து 2க்கு, 5ல இருந்து 3க்கு, அப்புறம் 7ல இருந்து 5க்கு அம்புகள் போகுது. இதுதான் அந்த உறவோ ஒரு படமா பாக்குறது. சிம்பிள். அடுத்தது பட்டியல் முறை. இது ரொம்ப நேரடியான ஒரு முறை. நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஜோடிகளையும் ஒரு லிஸ்டா எழுதுறது தான் இந்த முறை. கணக்கு மொழியில சொல்லணும்னா இந்த உறவை நாம ஆறுன்னு சொல்வோம். பட்டியல் முறையில r = 3, 1, 4, 2, 5, 3, 7, 5 அப்படின்னு எழுதுவோம். நாம கண்டுபிடிச்ச எல்லா ஜோடிகளையும் இப்படி ஒரு செட்டுக்குள்ள எழுதுறது தான் முறையான வழி. சரி, நம்ம கணக்கு போட்டு முடிச்சிட்டோம். ஆனா இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? இந்த மாதிரி அழகழகு முறைகளை புரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இந்த கணக்கோட மைய கருத்தே உறவுங்கிறது தான். ரொம்ப எளிமையா சொன்னா, உறவுனா 2 செட் ஆஃப் நம்பர்ஸுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தொடர்ப ஒரு ரூல் படி அமைச்ச ஜோடிகளின் தொகுப்பா காட்டுறது தான். அப்போ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே தொடர்ப ஒரு விதியா, ஒரு படமா, இல்லனா ஒரு பட்டியலா பாக்குறது கால்குலேஷன்ல ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில். இது கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க நமக்கு உதவி பண்ணும். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. கணக்குல மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை விவரிக்க இது மாதிரி மறைஞ்சிருக்கிற விதிகளும் தொடர்புகளும் வேற எங்கெல்லாம் பயன்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த முறை சந்திப்போம்.